கலசங்களுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அறிவியல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பொதுவா கோவிலை விட உயரமான ஒரு பில்டிங் கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கடவுளை விட நம்மளா சின்னவங்க, அதனால அப்படி சொல்றாங்க நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, கோவிலுக்கு மேல இருக்கக்கூடிய கலசம் அப்படிங்கிறது காப்பரால, அதாவது செம்பால செய்யப்பட்டிருக்கு. இந்த கலசங்கள் எல்லாமே லைட்டிங் அரஸ்டரா ஒர்க் ஆகுது. சோ ஏதாவது ஒரு இடியோ மின்னலோ வருதுங்கிறப்போ அந்த ஊர்லயே கோவில் தான் ஹைட்டா இருக்குன்னா எல்லாத்தையுமே அந்த காப்பர் ஈர்த்துரும். ஆனா அதை விட அதிகமா பெருசா நீங்க ஒரு பில்டிங் கட்டுறீங்க அப்படின்னா இடியும் மின்னலும் நேரா அந்த பில்டிங் மேலதான் இறங்கும். இதனால அந்த பில்டிங் நிச்சயமா சேதமடையும். ரெண்டாவது, அந்த கலசத்துல நிறைய தானியங்கள் சேமிச்சு வச்சிருப்பாங்க. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் செய்யும் பொழுது அந்த தானியங்களை எடுத்துட்டு புது தானியத்தை அதுக்குள்ள மாத்துவாங்க. சோ இந்த ஒட்டுமொத்த ஊருமே ஒரு சுனாமிலயோ இல்ல ஏதாவது ஒரு இயற்கை சீற்றத்தினாலயோ அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னாலுமே கூட அந்த தானியத்தை வச்சு அடுத்து ஒரு தலைமுறைக்கே உணவு தயாரிக்க முடியும் அப்படிங்கறதுனாலதான் கோவிலும் கலசமும் முக்கியமானதா பார்க்கப்படுது. இந்த மாதிரி இன்னும் நீங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.